வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது. ஏன்னா ராசி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய, மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த ராசிக்கு குரு, ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்தில் வரும் பொழுது, ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறது, அமையப்போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 மாதம் ஆச்சு. ஸோ விரய சனி என்று சொல்லப்படுகிற 7 நாட்டு சனியோட முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி மார்ச் 29, 2022 ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதமாக உங்களுக்கு விரய சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது விரயங்களுக்கு குறைவு இருக்காது. சில நல்ல ஜாதக அமைப்புகள், தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சுப விரயங்கள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயார், இது மாதிரி சில தேவையான சில விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் விரயசனி. நிறைய பேருக்கு டிராவலிங் கொடுக்கும், அலைச்சல்கள் கொடுக்கும், வீண் விரயங்கள் கொடுக்கும். அது மாதிரி விஷயங்கள் கொடுக்க அமைக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நோக்கி நம்ம போகிறோம்னு அர்த்தம். வரக்கூடிய வருமானம் ஒரு பக்கம் போய் செலவுகளாகவும், அது சுப செலவுகளாகவும் இருக்கலாம், தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கலாம். தசாபுக்திகள் பொறுத்து அப்படி அமையும். அதே சமயத்தில் குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அது ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரருக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராகு புக்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் குரு 3ஆம் இடத்துல இருந்து இது மாதிரி ஒரு அமைப்பு பண்றது நல்ல ஒரு அமைப்பு. ஸோ ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்ல உத்வேகமான ஒரு டெவலப்மெண்ட், கான்ட்ராக்ட்ஸ், நியூ பிஸ்னஸஸ், நியூ ப்ரோக்ரஸ், வாழ்க்கை நல்லா கொஞ்சம் சீரா, ரிலேஷன்ஷிப்பு, எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் அமையும். குழந்தைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிணைகள்லாம் போய் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முயற்சி அருமையா இருக்கும். அப்பா மூலமா வரக்கூடிய சொத்து, அப்பாவுக்கு ஒரு அனுகூலங்கள், அப்பா பையனுக்கு, அப்பா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பாக்கியங்கள் அதிகமாகவும், மூத்த சகோதர விஷயங்களும் நல்லா இருக்கும். லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் அருமையாக இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் 2025. ஸோ எந்த விதத்திலையும் ஆண்டு கிரகத்தின் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் இல்லை, அதனால அதுவும் தப்பு இல்லை. ராகு 11ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுவது அற்புதம். லாபங்கள் வரும். அந்நிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல பலனை கொடுக்கும். அந்நியர்களால பெனிஃபிட் வரும். வெளிநாடு பிராணங்கள் மிகவும் அருமையாக அமையும். லாபங்கள், இதுவரைக்கும் நீங்கள் சுப முதலீடுகள் செய்ததுக்கு லாபங்கள் பெறக்கூடிய, எடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா வரும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், குழந்தைகளுக்காக சில செலவு செய்வதல், அவங்களை வாழ்க்கையில் செட்டில் பண்ணுவதற்காக சில முயற்சிகளும் ஃபோக்கஸும் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. வாழ்க்கையில் அடுத்தடுத்து உத்வேகத்தோட முன்னேறுவதற்கும், வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரி பண்ணுவதற்கும், வம்பு வழக்குகள்லாம் ஓரளவுக்கு முடிந்து அது மூலமாக தீர்வு பெறுவதற்கும் அருமையான ஒரு அமைப்பு இருக்கு. கொஞ்சம் டிரான்சிஷனரியான டைம் தான். ஏன்னா 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய ஜென்மசனி 2027-28 பீக்குக்கு அது வேற மாதிரி மாறி நல்லாவே வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ், அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொஃபைலுக்கு மாறுவதற்கு இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு மூல காரணமாக, ஃபவுண்டேஷனாக அமையும். இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி செவ்வாயே பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் சனியாலும் கொஞ்சம் பார்க்கப்படுகிறார். ஸோ எப்போ சனியால் பார்க்கப்படுகிற மேஷராசிக்காரர்களோட அதிபதி சனிங்கிறப்போ, செவ்வாய்ங்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஏப்ரலில்
சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு வந்து தீர்வு கிடைக்காமல், ஒரு ஆன்சர் கிடைக்காமல், மதில் மேலே இருக்கக்கூடிய பூனை போல கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். முழுமையாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதக்குள்ள முழுவு அடையாது. ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் ராசி அதிபதி செவ்வாய். அது 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு, வழக்கு, ருணச்சத்ரு விஷயங்கள், உடல் உபாதைகள், கொஞ்சம் குடுக்கல் வாங்கல், அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சுக்கிரன் சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 17 அப்படி தான் சூரியன் பாருங்க 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்துல ராஜயோகாதிபதி சூரியனே வருவது நல்ல விஷயம். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஒரு 21ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வந்து வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயத்துல கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ், கொஞ்சம் ஒரு மாதிரியான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் கொஞ்சம் மேன்மை அடைகிறதுலாம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் 4ஆம் இடத்துலயே அதிகமாக இருக்கிறார். மாதத்தின் இறுதியில தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசி நாள் தான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போறார். ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம், சூரியனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிறது. ஸோ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும், அதில் செகண்ட் ஹாஃப்ல சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவுகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு மாணவர்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஈடுபட்டு படிக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் 7 நாட் சனி வரும் பொழுது கொஞ்சம் சில டிஸ்ட்ராக்ஷனு, சில சில சேஞ்சஸ் இன் யுவர் ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் பலன்களே ஒழிய, இது நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, என்ன ராசி, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அந்த அந்த எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, மோர் இம்பார்ட்டன்ட் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த தசாபுக்திகள்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில நெக்ஸ்ட் 6 months 1 yearல எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாத பலனோட சேர்த்தினை வைத்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 இந்த ஆண்டு கிரகம் ஆகிய குரு, சனி, ராகு, கேது, அப்புறம் இந்த மாத கிரகம் ஆகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை, அமைப்பை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இன்னுமே உங்களோட ஜாதகத்தில் வந்து ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எல்லாம் எப்படி இருக்கு, ஒரு கிரகமும் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது, இப்போ என்ன பார தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எப்படி இருக்கிறது எடுத்து அது மூலமாக நீங்கள் முடிவுகளை எடுத்து வாழ்க்கை பாதையை அது மூலம் அந்த டைரக்ஷன் நீங்கள் செலுத்தும் பொழுது சமய விரயங்கள், பண விரயங்கள் இல்லாமல் சீக்கிரம் எளிதில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.